இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா நெய் மிளகு சாதம். இந்த நெய் மிளகு சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆல்வேஸ் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நமக்கு உடம்புக்கு வந்து எது காரசாரமாக எடுக்கணும், நம்ம வாய்க்கு தேவைப்படுது. அந்த டைமில் வேறு எதுனா மிளகாவோ பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்டொமக் வந்து எடுத்துக்காது, அது அப்செட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நல்ல காரமாக சாப்பிட்ணும்னு சொல்லும்போது நம்ம நாக்குக்கும் நல்லா இருக்கணும், வயிறுக்கும் நல்லா இருக்கணும்னா மிளகு தான் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதே டைமில் நெய்யும் சேர்த்தா உடம்புக்கு நல்லது சொல்லி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குற ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த நெய் மிளகு சாதம். இப்போது இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க, அது அப்படியே செய்முறையும் பார்க்கலாம். நெய் மிளகு சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல், மிளகு பொடி தேவையான அளவு, வரமிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த நெய் மிளகு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகபட்ச பொருள்லாம் இல்லை, ஒரு 4-5 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த சட்டியை சூடு பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த நெய்யை போடுறோம். நல்ல பசுமாட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எருமாட்டு நெய் வந்து யூஸ் பண்ணலாம், பட் அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குனால வந்து பசுமாட்டு நெய் தான் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெய் போட்ட உடனே நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பூண்டை வந்து அந்த நெய் மெல்ட் ஆகும் போதே நம்ம பூண்டை போட்டணும். இந்த பூண்டு எதுக்காகனா, அந்த சாதம் சாப்பிடும்போது அந்த சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைமில் அந்த பூண்டு வந்து ஆல்வேஸ் குட். இன்னொன்று, பூண்டு வந்து அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பிளட்டை வந்து உங்களுக்கு வந்து கிளியராகும், கொஞ்சம் புஷ் பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த பூண்டு இதில் போட்டிருக்கேன். இந்த பூண்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா இடித்த பூண்டை நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா இடித்த பூண்டு, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும். அதே டைமில் சும்மா ஒரு 2 மிளகாய் யூஸ் பண்ணுறேன், அதிகமான மிளகாய் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதிகமாக மிளகாய் போட்டால் அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா ஒரு 2 மிளகாவை உடச்சி போடுறோம், அந்த வாசத்துக்காக மட்டும்தான் மிளகாய். இந்த மிளகாய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த நம்மகிட்ட இருக்க இந்த கருவேப்பிலை இதில் போடுங்க. ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே போட்டு பெரட்டி சாப்பிட்ணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த பூண்டு வந்து முழுசாக குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 80% வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதாவது இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த ரைஸை போட்டுருங்க. அந்த பூண்டு நம்ம என்ன பண்ணால் அது வெந்த பிறகு மென்று சாப்பிட்ணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பத்தூள் போடுங்க. இந்த ரெசிபிலாம் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தி பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா, என்னப்பா சூடாக அரிசி வெறும் மிளகுத்தூள் காரமாக தான் இருக்குது அப்படி சொல்லி நினைப்பீங்க. ஆனால் சுட சாப்பிடும்போது அந்த பூண்டு, அந்த நெய், அந்த வரமிளகா, அந்த வறுத்த பக்குவத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லி ஆசை வரும். ஸோ அதனால தான் சூடாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த நெய்யோடு போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகும் இந்த பூண்டும் இதை போட்டு பெரட்டி எடுத்துகிறோம். இந்த இடத்துல அந்த பூண்டு சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அந்த பூண்டு வந்து வாசத்தை நல்லா அள்ளி கொடுக்கும். நம்ம ஒரு சாப்பாடு நம்ம வீட்டில் செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு குழம்பு வைக்கிறோன்னா, அது காரம் இருக்கா, புளிப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, நம்ம சாப்பிடும் போது தான் தெரியும். அது சாப்பிட்டு முடித்த பிறகோ இல்லை சாப்பிடும் போதோ நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சமையல் செஞ்ச சமையல் வந்து நல்லா இருக்கா இல்லையா தூரத்துலேருந்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசம் தான். அதனால தான் அந்த இடத்துல பூண்டு நம்ம சேர்க்குறோம். மிளகு இதெல்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறது தான். கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஒரு ஈஸி ரெசிபி. இந்த ரெசிபி நான் வந்து ரீசெண்டாக ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட போயிருந்தேன். அங்கே ஒரு பிராமின் வீட்டில் வந்து இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. எதுக்காக மிளகு போடுறோம், எதுக்காக சீரகத்தை போடுறோம், எதுக்காக காஞ்ச மிளகா போடுறோம், எதுக்காக கருவேப்பிலை போடுறோம், எதுக்காக கொத்தமல்லி போடுறோம், இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சமையலில் எதனா ஒரு தவறு இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் அந்த சமையலை வந்து லவ் அண்ட் கேரோடு பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இந்த பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சமைக்கும் போதே வந்து ஒரு 4 நிமிஷம், ஷூட்டில் பண்ணும்போது ஒரு 4 நிமிஷம்னா, இன்றைக்கி வீட்டில் பண்ணும்போது பார்த்திங்க டக்குன்னு பண்ணிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.